12th மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பு சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மாடியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு, முக்கியமா சொல்ல போனா 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற கொஸ்டின் மினிமம் கண்டிப்பா படிச்சிருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா 12th பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சில் லைனு எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் ஈக்டோர் லைனு எலக்ட்ரிக் ஃபீல்டு. மூணாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர் கண்டிப்பா படிச்சீங்க. அடுத்தது கெப்பாசிட்டர் சீரிஸ் அண்ட் பேரல் கனெக்ஷனு. அடுத்தது வந்து கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்டு பேரல் பிளேட் கெப்பாசிட்டரு. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பேரல் பிளேட் கெப்பாசிட்டர். எனர்ஜி ஸ்டோர் பேரல் பிளேட் வேற, எனர்ஜி பேரல் பிளேட் கொஸ்டின்ஸ் வேற. ஓகேங்களா? ரெண்டு கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. அதே மாதிரி ஆக்சில் லைன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டுக்கிறாங்களா அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டுக்கிறாங்கன்னு பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டால் டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் லெசனு, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டால் 3ஆம் லெசனு. நீங்க பார்த்த உடனே கரெக்டா அந்த எந்த லெசன்ஸும் எந்த கொஸ்டின் வந்திருக்கு என்பது அனலைஸ் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல ஆக்சில் லைனு, கொஸ்டின் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஈக்டோர் லைனு, கொஸ்டின் நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா வாண்டிகிராஃப், கொஸ்டின் நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் சீரிஸ் அண்ட் பேரல் கனெக்ஷன், கொஸ்டின் நம்பர் 5 பேரல் பிளேட் கெப்பாசிட்டர், கொஸ்டின் நம்பர் 6 வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்டு பேரல் பிளேட் கெப்பாசிட்டர், கொஸ்டின் நம்பர் 7 வந்து பாத்தீங்கன்னா காஸ்லாவுடைய அப்ளிகேஷன் 4 அப்ளிகேஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனும் 4th அப்ளிகேஷனும் கம்பல்சரி படிச்சீங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனும் 4th அப்ளிகேஷனும். அடுத்து 8வது 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்சியல், அந்த ஸ்பெஷல் கேஸ் 3 ஸ்பெஷல் கேஸ் போட்டிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த கொஸ்டின் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். இதே செகண்ட் லெசன் எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மைக்ரோஸ்கோபிக் மேக்ரோஸ்கோபிக் ஃபர்ஸ்ட் 5 மார்க்கு, செகண்ட் 5 மார்க்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீஸ்டம் பிரிட்ஜ் கண்டிப்பா படிச்சுக்கணும், அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் அண்ட் பேரல் கொஸ்டின்ஸ், இது கண்டிப்பா படிச்சுட்டு போயிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லெசன். தேர்ட் லெசன்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்ட்ரெயிட் லைன் கண்டக்டர். இதுலயே பாருங்க, இன்ஃபினிட்டி ஸ்ட்ரெயிட் லைன் கண்டக்டிங் ஒயர் கேட்டாங்கன்னா அது காஸ்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். இதே இன்ஃபினிட்டி ஸ்ட்ரெயிட் லைன் கண்டக்டர் கேட்டாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லெசன். கொஸ்டின் பார்த்து கரெக்டா அனலைஸ் பண்ணீங்க. அடுத்த 5 மார்க்கு சர்க்குலர் காயில். 3வது 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோட்ரான். இதுல இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கால்வன் மீட்டர் வோல்ட் மீட்டரா மாத்துறது, கால்வன் மீட்டர் அம்மீட்டரா மாத்துறது கண்டிப்பா படிச்சீங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரல் பிளேட் கரண்ட் கேரிங் கண்டக்டர், அந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இதுல 3ஆம் லெசன் பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சைக்ளோட்ரான் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்தது இன்ஃபினிட்டி ஸ்ட்ரெயிட் லைன் கண்டக்டர். ஓகேங்களா? அடுத்து 4th லெசன். 4th லெசன் பொறுத்த வரைக்கும் மோஷனல் இஎம்எஃப் 4வது 5 மார்க்கு. 4ஆம் லெசன்ல புக் பேக்ல 4வது 5 மார்க்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பா படிச்சீங்க. அடுத்தது எனர்ஜி லாசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், எனர்ஜி லாஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கொஸ்டின்ஸ். அப்புறம் ஆர்எல்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏசி ஜென்ரேட்டருடைய சிங்கிள் பேஸ் கண்டிப்பா படிச்சீங்க. ஏன்னா 2-3 வருஷமா வந்து அதிகமா பப்ளிக்ல கேட்கல. ஏசி ஜென்ரேட்டருடைய சிங்கிள் பேஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா டயக்ராம் போட்டு பாத்துங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து சோ மேத்தமெட்டிக் காயில் ஓரியன்டேஷன் ஆஃப் காயில்னு சொல்லுவாங்க. 1 சைக்கிள் அந்த கிராஃப் போடணும். கிராஃபும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துங்க. இந்த 4th லெசன் பொறுத்த வரைக்கும் அதிகமா இம்பார்ட்டன்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், ஆர்எல்சி, சோ மேத்தமெட்டிக் காயில், இது கண்டிப்பா படிச்சீங்க. அடுத்து எனர்ஜி லாஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பா படிச்சீங்க. அடுத்தது யூனிட் 5 ஃபர்ஸ்ட் ஒன் இது வர முடியுது. யூனிட் 5 வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புக்ல 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 பாயிண்ட்ஸ் கம்பல்சரி படிச்சுங்க. இது 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் படிக்க வேண்டாம். டேரக்டா எடுத்த உடனே ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல இப்போ எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கேட்டாங்கன்னா 10 பாயிண்ட் வெளியே ஆகணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பெக்ட்ரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். 2 ஸ்பெக்ட்ரம் கண்டிப்பா படிச்சீங்க. எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். அதே மாதிரி இன்டெகிரல் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பா படிச்சீங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு கொஸ்டின்ஸ் சொல்றேன். இந்த 2 மார்க்ல அல்லது 3 மார்க்ல அல்லது 1 மார்க்ல கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 7 வேவ்ஸ் இருக்கும். ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோ வேவ்ஸ், விசிபிள், அல்ட்ரா வயலட், அப்புறம் எக்ஸ்ரே, காமாரே, இதெல்லாம் கண்டிப்பா படிச்சீங்க. இதுல இருந்து ஒரு யூசஸ் அல்லது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கூட கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய வகையில இருக்கு. அதனால
5th லெசன் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பெக்ட்ரம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கண்டிப்பா படிச்சீங்க. அடுத்த கொஸ்டின் இன்டெக்ரல் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ், அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், அப்புறம் நான் சொன்ன எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரோட கொஸ்டின்ஸ் படிச்சீங்க. தேங்க்யூ.